HDFC வங்கியிடமிருந்து முக்கிய அறிவித்தல். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விஷேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718-800-999. இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் AM தாஜ். குளியாப்பட்டி உள்ளிட்ட 5 போலீஸ் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில். திவிலப்பிட்டிய கோவிட் கொத்தணியுடன் தொடர்புடைய மேலும் 60 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். 20வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டமூலம் தொடர்பான விவாதம் நாளை பாராளுமன்றத்தில். கம்பஹா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட 45,000 மாணவர்களுக்கு போசாக்கு பொதிகளை வழங்கும் வேலை திட்டம் நாளை முதல். இலங்கை மற்றும் தென்கொரிய பிரதமர்கள் இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடல். பெல்ஜியத்தில் கொரோனா தொற்று பரவல் சுனாமியை போல் உருவெடுக்கும் என அந்த நாட்டு சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை. குளியாப்பிட்டிய பன்னல தும்மல சூரிய கிரியுள்ள நாரமல போலீஸ் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. உடன் அமலுக்கு வரும் வகையில் இந்த ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். சுகாதார பிரிவு பணியாளர்களின் ஆலோசனைக்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குளியாப்பட்டி பிரதேசத்தில் கடந்த 2ஆம் தேதி இடம்பெற்ற திருமண நிகழ்வில் மருமகன் உள்ளிட்ட 4 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து குளியாப்பட்டியில் உள்ள கையால ஊருப்பீட்டிய ஆகிய கிராமங்களுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இதர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தடையாக இருக்காது என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் உள்ள மேலும் 60 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அவர்களும் 35 பேர் கட்டுநாயக்க ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த பணியாளர்கள். ஏனைய 25 பேரும் அவர்களோடு தொடர்பை பேணியவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி திவிலப்பிட்டிய கோவிட் கொத்தனையுடன் தொடர்புடையவர்களின் மொத்த எண்ணிக்கை 2222 உயர்வடைந்துள்ளது. இதனிடையே நாட்டில் மேலும் 18 கொரோனா தொற்றாளர்கள் சிகிச்சையின் பின்னர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதன்படி இதுவரை 3457 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டமூலத்தில் 2 ஷரத்துக்கள் இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பாராளுமன்ற ஒத்திவைப்பு வேளையில் மனித யானை மோதல் தொடர்பில் விவாதம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றம் நாளை காலை 10 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நாளைய தினம் 20வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் மூலம் தொடர்பான விவாதம் இடம்பெறவுள்ளது. அரசியலமைப்பில் முன்மொழியப்பட்ட 20வது திருத்தத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பிலான உச்சநீதிமன்றத்தின் வியாக்கியானம் சபாநாயகர் மைந்தயாப அபேவர்தனவினால் இன்று பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அதற்கமைய அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தின் ஒரு சில உட்பிரிவுகளை விசேட பெரும்பான்மையால் நிறைவேற்ற முடியும் எனவும் ஒரு சில பிரிவுகளுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக சபாநாயகர் பாராளுமன்றத்துக்கு அறிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள கம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த 44,496 மாணவர்களுக்கான போசனை பொதிகளை வழங்கும் வேலை திட்டம் நாளையிலிருந்து ஆரம்பமாகிறது. ஒரு போசனை பொதியின் பெறுமதி 965 ரூபாவாகும். மாவட்டத்தின் 245 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்காக இவை வழங்கப்பட உள்ளன.
அரசாங்கம் இதற்கென 4 கோடி ரூபாவை ஒதுக்கியுள்ளது. மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி, முன்பள்ளி, ஆரம்ப பாடசாலைகள், பாடசாலை உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கல்வி சேவை ராஜாங்க அமைச்சு இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுக்கிறது. 10 முட்டைகள், ஒரு நூடுல்ஸ் பாக்கெட், 6 சமபூசா பாக்கெட்டுகள், 1 கிலோ கடலை, 3 பிஸ்கட் பாக்கெட்டுகளை கொண்டதாக இந்த போசனை பொதி அமைந்துள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு நாளை மினுவாங்குடையில் இடம்பெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விஷேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718 800 999. மாத்தளை வில்கமுவ எம்பிலியாகட கிராமத்தின் உட்கடமைப்பு வசதிகள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. இந்த மாத ஆரம்பத்தில் அங்கு விஜயம் செய்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பிரதேசத்தின் அபிவிருத்தி தொடர்பில் பிரதேச மக்களுடன் கலந்துரையாடினார். இதன்போது இனங்காணப்பட்ட பிரச்சினைகளை விரைவில் தீர்ப்பதற்கு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். கெமருவோய, லேடியன்கல, அலியாவல, வேரகல ஆகிய கிராம மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார். நீண்ட காலமாக இருந்து வந்த ஹெட்டியபல நகரத்தின் காணி பிரச்சினையை தீர்ப்பதற்கு தற்சமய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதுபோல் அங்கு பல அபிவிருத்தி திட்டங்கள் தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை மற்றும் தென்கொரிய பிரதமர்களுக்கிடையில் தொலைபேசியுடனான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தென்கொரிய பிரதமர் சுங் சை கியூன் இன்று முற்பகல் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். சுற்றுலா, புதிய முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. இதன்போது முதலீடுகள் குறித்து இருதரப்பினரும் கவனம் செலுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதீதுனின் சகோதரரான ரியாஜ் பதீதுனை மீண்டும் கைது செய்வதை தடுப்பதற்கான இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நாளை அறிவிக்கவுள்ளது. ரியாஜ் பதீதுன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று ஆராயப்பட்டதை தொடர்ந்து மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இதனை அறிவித்திருக்கிறது. இதனிடையே முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதீதுனுக்கு மறைந்திருப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய மற்றொருவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. HDFC வங்கியிடமிருந்து முக்கிய அறிவித்தல். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விஷேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718 800 999. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் தேசிய வேலை திட்டத்திற்காக மாகாண சபைகளின் ஒத்துழைப்பு அவசியம் என பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பேசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் பயிரிடக்கூடிய சகல பயிர்களையும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். மாகாண ஆளுநர்கள் உள்ளிட்ட மாகாண சபையின் சகல செயலாளர்களுடனும் இன்று அவர் கலந்துரையாடினார். அலரி மாளிகையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. பிரதான 4 துறைகளின் கீழ் கிராமிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான வேலைத்திட்டம் தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொலிஸ்தீன் உற்பத்திகளை 2021ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் தடை செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சுற்றாடல் அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகச் செய்திகள்.
பெல்ஜியத்தில் கொரோனா தொற்று பரவல் சுனாமியைப் போல உருவெடுக்கும் சாத்தியம் இருப்பதாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனை கட்டுப்படுத்த நள்ளிரவு முதல் அதிகாலை 5 மணி வரை அங்கு பகுதி நேர முடக்க நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் சேர்க்கப்படுவோர் எண்ணிக்கை பெல்ஜியத்தில் கடந்த சில வாரங்களில் கணிசமாக அதிகரித்திருக்கிறது. மேலும் கடந்த ஒரு மாதத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரட்டிப்பாயிருக்கிறது. இந்த நிலையிலேயே பெல்ஜியத்தின் சுகாதார அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முக்கிய செயற்பாடுகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இணைய தாக்குதல் தொடர்பில் ரஷ்யாவைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ அதிகாரிகள் மற்றும் தற்போது பொறுப்பில் இருக்கும் ராணுவ அதிகாரிகள் 6 பேர் மீது அமெரிக்க அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த தாக்குதல்கள் அரசியல், நிதி, விளையாட்டு உள்ளிட்ட நடவடிக்கைகளை குறிவைத்ததாக கூறப்படுகிறது. எனினும் அமெரிக்கா முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டை ரஷ்ய அதிகாரிகள் மறுத்துள்ளனர். தனது நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இந்த குற்றச்சாட்டுகள் அமைந்திருப்பதாக ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவில் செய்தியாளர் சந்திப்பில் ஜோ பைடன் ஒரு குற்றவாளி என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கும். இந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் போட்டியிட உள்ளதோடு அவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் களமிறங்கியுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி வேட்பாளரான ஜோ பைடன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து டிரம்பிடம் செய்தியாளர்களால் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதன்போது தன்னிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளரை ஒரு குற்றவாளி என்று வசைபாடிய டிரம்ப் ஜோ பைடனும் ஒரு குற்றவாளி என தெரிவித்தமை சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. அக்கா, பூ கொஞ்சம் பிச்சுக்கவா? சரி, பிச்சுக்கோ. மரம் இங்க இருந்தாலும் பூ யாருக்கும் சொந்தம் இல்ல. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. கிளிநொச்சி மாவட்டத்தில் வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள விவசாய நிலங்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. விவசாயத்தில் தன்னிறை அடையும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு வலு சேர்ப்பது இதன் நோக்கமாகும். இது தொடர்பான விசேட பேச்சுவார்த்தை அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் சிபி ரெட்நாயக்க ஆகியோருக்கிடையில் இடம்பெற்றுள்ளது. யுத்தம் காரணமாக வடக்கில் கைவிடப்பட்ட விவசாய நிலங்கள் தற்போது வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அமைச்சர் தேவானந்தா இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல, வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 21ஆம் தேதி ஆரம்பமாகிறது. இதற்கு விளையாட்டு வீரர்களை தெரிவு செய்யும் பணி நேற்று இடம்பெற்றது. 270 வெளிநாட்டு வீரர்களும் 150 உள்ளூர் வீரர்களும் போட்டிகளில் பங்கேற்கிறார்கள். இதேவேளை இந்தியன் பிரீமியர் லீக் போட்டி தொடரின் மற்றொரு போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியும் பங்கேற்கின்றன. இந்த போட்டி துபாயில் இன்று இரவு 7:30 ஆரம்பமாகும். பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப, ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கை பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் நிர்வாகம் ஒழுங்கு செய்துள்ள ஆன்லைன் மூலமான கருத்தரங்கு எதிர்வரும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது.
இலங்கையில் தொழில் மற்றும் கல்விக்கான வாய்ப்புகள் என்ற துணைப்பொருளில் கருத்தரங்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. கருத்தரங்கில் கலந்து கொள்ள விரும்புவோர் மின்னஞ்சல் மூலம் தம்மை பதிவு செய்து கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி office@prisrilanka.com என்பதாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இன்றே மாறிடு ரியல் டைம். அதிகம் சேமிக்க LOLC ரியல் டைம். அதிக கட்டணம் டிரான்சாக்ஷனுக்கு சேமிப்பு இப்போ இலகு. கொடுப்பனதுக்கு பகல் இரவு நோ ப்ராப்ளம். LOLC ரியல் டைம். பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி வீதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. சமூகத்தில் மிகவும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 1 லட்சம் பேருக்கு தொழில் வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் பயிலுநர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. முதல் சுற்றில் 34,818 பேர் தெரிவு செய்யப்பட்டனர். நியமனம் பெறுவோருக்கு அவர்களின் திறமை மற்றும் விருப்பத்தின் பேரில் இனங்காணப்பட்டுள்ள 25 துறைகளின் கீழ் 6 மாதங்களுக்கு முறையான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. தேசிய பயிலுனர் மற்றும் தொழிற்பயிற்சி அதிகார சபை பயிற்சி நிகழ்ச்சி திட்டத்திற்கு பொறுப்பாக உள்ளது. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. மேல் சபரகம மாநிலங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியமும் இருக்கிறது. மட்டக்களப்பு, திருகோணமலை, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொளியாப்பட்டி உள்ளிட்ட 5 போலீஸ் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில். திவிலைப்பற்றிய கோவிட் கொத்தணியுடன் தொடர்புடைய மேலும் 60 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். 20வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் மூலம் தொடர்பான விவாதம் நாளை பாராளுமன்றத்தில். கம்பா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட 45,000 மாணவர்களுக்கு போசாக்கு பொதிகளை வழங்கும் வேலை திட்டம் நாளை முதல். இலங்கை மற்றும் தென்கொரிய பிரதமர்கள் இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடல். பெல்ஜியத்தில் கொரோனா தொற்று பரவல் சுனாமியை போல் உருவெடுக்கும் என அந்த நாட்டு சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.